ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்காக ஒரு அவசர செய்தியை உன்னிடம் கூறுவதற்காகவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு மன நிறைவான செய்தி உன்னை தேடி உன் வீடு தேடி வரப்போகின்றது. நீண்ட நாட்களாக ஒரு நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது. வாழ்க்கையில் நான் தொட்டதெல்லாம் துலங்கவில்லை. தொடர் தோல்விகளால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று போய் நிற்கின்றேன். அப்பா, எனக்கு எப்பொழுது தான் விடிவு காலம் வரும் என்று ஏங்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான நற்செய்தி இதோ வந்துவிட்டது தங்கமே. நீ வெற்றி பெறப் போகின்றாய். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படிக்கட்டுகளும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகின்றது. எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்க தேவை இருக்காது. இனிமேல் உன்னை என்ன செய்ய வேண்டும், உன் தேவைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்பது அனைத்தையும் பார்த்து பார்த்து நிறைவேற்றி தருவது என்னுடைய கடமை. உன் மனதில் ஓடும் ஆசைகளும் எண்ணங்களும் அத்தனையும் நான் அறிவேன். உன் தேவையை நானே அறிந்து அதை கூடிய விரைவில் உனக்கு பூர்த்தி செய்து தருவேன். எது நன்மையோ அதை மட்டுமே உனக்காக நான் அளிப்பேன். என்னை நேசிக்கும் உன்னை நான் எக்கணமும் கைவிட மாட்டேன். நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் இனி வைக்க தேவையில்லை. எதற்காக வீணாக கவலைப்படுகின்றாய்? நீ எது செய்தாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேலையை மட்டும் நீ முடிந்தவரை பாரு. மற்றவர்களுக்கு உதவி செய். பாகுபாடின்றி மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு இனிமேல் நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றது. மாபெரும் சக்தி பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே முன்னின்று காப்பேன். ஒரு நல்ல செய்திக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த செய்தி உன்னை தேடி வந்து உன் மனம் நிறைய போகின்றது. நகை, வீடு, நிலம், பொருள் இவையெல்லாம் உலக கண்ணுக்கு செல்வம். ஆனால் உண்மையான செல்வம் என்னவெனில் உன் உள்ளத்தில் நட்டிருக்கும் நல்ல எண்ணமே. எப்பொழுதும் நினைவில் கொள். மனிதர்களின் உறவை விட தெய்வத்தின் உறவே உண்மையும் அழிவற்றதும் அளவற்றதும் ஆகும். அதனால் தினமும் தியானம் செய், விளக்கேற்று, என் நாமம் நினைவு கூறு. நான் உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டு போவேன். இதுதான் உன் பரம்பரை செல்வம். உலகம் தரும் பொருள் அழிந்தாலும் நீ பிறரின் உள்ளத்தில் விதைக்கும் நல்ல எண்ணமும் தர்மமும் உன்னை என்றும் உயர்த்தும். நீ தினமும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த ஒரு தருணம் உனக்கே தெரியாமல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பொறுமை என்பது ஒரு சுமை அல்ல. அது உன்னை நிச்சயமாக பாதுகாக்கும் காவலனாகத்தான் இருக்கும். நீ தாங்கும் இந்த காத்திருப்புத்தான் உனக்காக நான் வைத்திருக்கும் அற்புதத்தை ஏற்க உன்னை தயார் செய்வதற்கான காலம். நீ விரும்பியதை காட்டிலும் பெரிதாக உன் கனவிலும் நினைக்காத உயர்வை உனக்கு நான் கொடுப்பேன். அந்த கதவு திறக்கும் பொழுது நீ சொல்வாய், இது என் எண்ணம் அல்ல, என் அப்பா முருகனின் கருணை என்று. இன்னும் கொஞ்சம் தாங்கு, இன்னும் கொஞ்சம் நம்பு. நீ உன் பாதையை நிறுத்தாமல் நடந்தால் உன்னை நிறுத்த யாராலும் முடியாது. தருவதை மன நிறைவோடு பெற்றுக்கொள்வாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.